ஹேட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தலை அஜித் சாரோட ஃபேன் தான். ஆனால் அந்த மனுஷனை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துறது சூர்யா சாரை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10,000 பேரை படிக்க வச்சிருக்காரு. இப்போ கூட அவனோட ஹேட்டர்ஸ் யாருன்னா இருந்தால் கூட அவங்க வீட்டில் யாராவது குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்திருந்தா கூட டி நகரில் தான் ஆஃபீஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன். போனீங்கன்னா அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறார். 6,000 பேரை வந்து பொருளாதாரத்தில் இல்லாதவங்கள படிக்க வச்சிருக்காரு. 10,000 பேர் மேலே வந்து டாக்டராகவும் என்ஜினியராகவும் எவ்வளோ பேர் படிக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட படத்தை தியேட்டருக்கே ஆடியன்ஸ் வரக்கூடாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் என்ன யூஸ் அது? நான் அஜித் சார் ஃபேன் தாங்க. வலிமை சுமாரான படம், விவேகம் சுமாரான படம், விஜய் சாரோட பீஸ்ட், வாரிசு, அப்புறம் இன்னும் நிறைய படம் வந்தது. அந்த படத்தை எல்லாம் விட இந்த படம் ஒரு 100 மடங்கு நல்ல பெட்டரான படமாக இருக்குது, ரெட்ரோ. அப்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கே வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு நெகட்டிவிட்டி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? படம் நல்லா இருக்குது. இந்த படத்தோட ஸ்டண்ட்டுக்காகவே நேஷனல் அவார்டு கொடுக்கணுங்க. அப்படி ஒரு ஸ்டண்ட்டு சூர்யா சார் அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. தயவுசெய்து ப்ளூ சட்டை மாறன்னு அவங்களுக்கு வலைப்பேச்சுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன். இங்கே பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வெயிலில் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெயிலில் ஏதோ ஒரு வேலை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்தி ஒரு நல்ல சினிமாவை நீங்கள் பிடிக்கலன்னு தயவுசெய்து ரிவ்யூ கூட பண்ணாதீங்க. இவ்வளோ ஒரு தரம் குறைவாக கேவலமாக ஸ்பாய்லர் பண்ணுறாருங்க. ப்ளூ சட்டையை உட்காந்த இடத்துல ஸ்பாய்லர். இந்த படத்தோட கதை இங்கே ஆரம்பிக்குது, இங்கே போகுது. ஒரு சீன் பை சீனாக ஸ்பாய்லர் பண்ணால் தியேட்டருக்கு எப்படிங்க வருவாங்க? ஹெச்டி பிரிண்ட் எப்போ வரும், தேட்டர் பிரிண்ட் எப்போ வரும்னு வீட்டில் உட்காந்து பார்க்கலாங்கிறவங்க தியேட்டருக்கு வந்தால் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்கும். எனக்கு படம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. நான் அஜித் சாரோட ஃபேனு. குட் பேட் அக்லி பார்த்தேன், அது வேறு ஜானரு. இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு படம், எங்கெங்கேயோ கொண்டு போய் நல்லா சூப்பராக ஃபேமிலியோட எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் இருக்குது. அவ்வளோ நல்ல படமாக வந்திருக்கு ரெட்ரோ.